ஓம் சாந்தி 16/1/2025. இனிமையான குழந்தைகளே, நினைவினுடைய சார்ட் வையுங்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லுமோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும். கர்மாத்தீத் நிலை அருகில் வந்து கொண்டே இருக்கும். கேள்வி: சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை எந்த 4 விஷயங்களின் மூலம் கண்டறியப்படுகிறது? பதில்: 1. ஆசாமி, 2. நடத்தை, 3. சேவை மற்றும் 4. குஷி. பாப்தாதா இந்த 4 விஷயங்களை பார்த்து இவருடைய சார்ட் சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை கூறுகின்றார். எந்த குழந்தைகள் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ, யாருடைய நடத்தை ராயலானதாக இருக்கிறதோ, அளவற்ற குஷியில் இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய சார்ட் சரியாக இருக்கும். பாடல்: மனம் என்னும் கண்ணாடியில் முகத்தை பார் ஆத்மா. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். தன்னிடம் எவ்வளவு பாவம் மீதம் இருக்கிறது, எவ்வளவு புண்ணியம் சேமிப்பாகி இருக்கிறது என்று இந்த பாட்டின் மூலம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஆத்மா சத்தோ பிரதானம் ஆவதற்கு எவ்வளவு காலமாகும், இப்போது எதுவரை தூய்மையாகி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? சிலர் சார்ட்டில் நாங்கள் 2-3 மணி நேரம் நினைவில் இருந்தோம் என்று எழுதுகிறார்கள். சிலர் 1 மணி நேரம் என்று எழுதுகிறார்கள். இது குறைவாக இருக்கிறது அல்லவா? குறைவாக நினைவு செய்தீர்கள் என்றால் குறைவாகத்தான் பாவம் அழியும். இப்போதும் பாவம் அதிகமாக அழியாமல் இருக்கிறது அல்லவா? ஆத்மாவை தான் பிராணி, உயிர் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹே ஆத்மா, இந்த கணக்கின்படி போனால் எவ்வளவு பாவம் அழியும் என்று தங்களிடமே கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாம் எந்த அளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளோம் என்பது சார்ட்டின் மூலம் தெரிகிறது. கர்மாத்தீத் நிலை கடைசியில் தான் ஏற்படும் என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். நினைவு செய்து செய்து பழக்கமாகிவிட்டால் பிறகு அதிக பாவம் அழிய ஆரம்பித்துவிடும். நாம் எந்த அளவிற்கு பாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்று தங்களை சோதிக்க வேண்டும். இதில் பொய் புரட்டு சொல்வதற்கான விஷயங்கள் இல்லை. இதில் தங்களை சோதிக்க வேண்டி உள்ளது. பாபாவிற்கு தங்களுடைய சார்ட் எழுதி கொடுத்தீர்கள் என்றால் சார்ட் சரியா இல்லையா என்பதை பாபா உடனே சொல்வார். ஆசாமி, நடத்தை, சேவை மற்றும் குஷியை பார்த்து இந்த சார்ட் எப்படி இருக்கிறது என்று பாபா உடனே புரிந்து கொள்கிறார். வினாடிக்கு வினாடி யாருக்கு நினைவு இருக்கும்? யார் மியூசியம் அல்லது கண்காட்சியின் சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கும். மியூசியத்தில் முழு நாளும் வந்து போய்கொண்டுதான் இருப்பார்கள். தில்லியில் நிறைய பேர் வந்து கொண்டிருப்பார்கள். அடிக்கடி பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. யாருக்காவது விநாசம் ஆவதற்கு சில வருடங்களே இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது எப்படி அப்படி இருக்க முடியும் என்று கேட்பார்கள். உடனே இதை என்ன நாங்களா சொல்கிறோம் என்று சொல்ல வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா இது? பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பாக சத்தியமானதாகத்தான் இருக்கும் அல்லவா? எனவே அடிக்கடி இது சிவபாபாவின் ஸ்ரீமத் என்று சொல்ல வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார். நாங்கள் சொல்லவில்லை, இது அவருடைய ஸ்ரீமத் ஆகும். அவர் சத்தியமானவர் அல்லவா? முதலில் பாபாவின் அறிமுகத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டி உள்ளது. எனவேதான் பாபா ஒவ்வொரு சித்திரத்திற்கு கீழேயும் சிவ பகவானினுடைய மகா வாக்கியம் என்று எழுதுமாறு கூறியுள்ளார். எங்களுக்கு என்ன தெரியும்? அவர் சரியாகத்தான் சொல்வார் அல்லவா? பாபா கூறியுள்ளார், ஆகையினால் நாங்கள் கூறுகின்றோம். இன்னார் விநாசம் விரைவாக நிகழும் என்று வருவதை உரைத்திருக்கிறார் என்று நாளேடுகளில் அவ்வப்போது போடுகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்றால் எல்லையற்றவர்கள் அல்லவா? நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர்தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், ஞான கடலாக இருக்கின்றார்.
முதலில் இந்த விஷயத்தை புரிய வைத்து உறுதியாக்கிவிட்டு பிறகு முன்னேற வேண்டும். யாதவர், கௌரவர்கள் போன்றோர்களுக்கு விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று சிவபாபா கூறியுள்ளார். சிவபாபாவின் பெயரை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் இதில் குழந்தைகளுக்கும் நன்மையாகும். சிவபாபாவை தான் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். பாபா உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். ஆக சேவை செய்யக்கூடியவர்களின் சார்ட் நன்றாக இருக்கும். முழு நாளிலும் 8 மணி நேரம் சேவையில் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். 1 மணி நேரம் ஓய்வெடுப்பார்கள். இருந்தாலும் 7 மணி நேரம் சேவையில் இருக்கிறார்கள் அல்லவா? எனவே அவர்களுடைய பாவ கர்மங்கள் அதிகம் அழிந்திருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் பாபாவிற்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். இவர் நிறைய பேருக்கு நன்மை செய்கின்றார். இரவும் பகலும் நாம் அதிகமானவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே இருப்பதை பாபா பார்க்கிறார். நிறைய பேருக்கு நன்மை செய்வது என்றால் தங்களுக்கே நன்மை செய்கிறார்கள் என்பதாகும். யார் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப், அதாவது தந்தையின் உதவி கிடைக்கும். இதுதான் குழந்தைகளுடைய வேலையாகும். டீச்சர் ஆகி நிறைய பேருக்கு வழியை சொல்ல வேண்டும். முதலில் இந்த ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் நன்மை செய்யவில்லை என்றால் இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பாபா எங்களை இந்த உலகாய வேலையிலிருந்து விடுவியுங்கள், நாங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்கிறார்கள். உண்மையில் இவர் சேவைக்கு தகுதியானவரா, பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகவும் இருக்கிறாரா என்று பார்க்கின்றார். பிறகுதான் 500, 1000 சம்பாதிப்பதற்கு பதிலாக இந்த சேவையில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறுவார். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்தால் மட்டுமே பாபா சேவாதாரிகளை பார்த்தார், வழி சொல்வார். சேவாதாரி குழந்தைகளை இங்கே அங்கே என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். பள்ளியில் குழந்தைகள் படிக்கிறார்கள் அல்லவா? அது போல இதுவும் கூட படிப்பாகும். இது ஒன்றும் சாதாரண அறிவுரை அல்ல. சத்தியமானவர் என்றால் சத்தியத்தை பேசக்கூடியவர் ஆவார். நாங்கள் ஸ்ரீமத் படி இதை தங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஈஸ்வரனுடைய வழி உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கிறது. நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இப்போது எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை அடையுங்கள். கல்ப கல்பமாக உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து வந்துள்ளது. ஏனென்றால் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஒவ்வொரு கல்பமும் நடக்கிறது அல்லவா? இந்த சிருஷ்டி சக்கரம் 5000 ஆண்டுகளினுடையது என்பது யாருக்கும் தெரியவில்லை. மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். சொர்க்கத்தை பாபாதான் ஸ்தாபனை செய்வார். வைக்கோல் போருக்கு, அதாவது பழைய உலகத்திற்கு தீ வைத்த பிறகும் கூட அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தை ஞான கடலாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் காரியமும் உயர்ந்ததாக இருக்கிறது. ஈஸ்வரன் வல்லமை படைத்தவர், எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பது கிடையாது. இதுவும் நாடகத்தில் ஆரம்பமும் முடிவுமற்று உருவாக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் நாடகத்தின் படிதான் நடக்கிறது. போர் போன்றவைகளில் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள், இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் பகவான் என்ன செய்ய முடியும்? பூகம்பங்கள் போன்றவை நிகழ்கிறது என்றால் ஹே பகவானே என்று எவ்வளவு பேர் புலம்புகிறார்கள். ஆனால் பகவான் என்ன செய்ய முடியும்? வந்து விநாசம் செய்யுங்கள் என்று பகவானை நீங்கள் தான் அழைத்தீர்கள். புதிய உலகை ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் அழியுங்கள் என்று தூய்மையற்ற உலகத்தில் அழைத்தீர்கள். நான் செய்வதில்லை, இது நாடகத்தில் பதிவாகி உள்ளது. தேவையற்ற ரத்தம் சிந்தும் விளையாட்டாக இருக்கிறது. இதில் காப்பாற்றுவது போன்ற விஷயமே இல்லை. தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அப்படியென்றால் கண்டிப்பாக தூய்மையற்ற ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள், இருக்க மாட்டார்கள் அல்லவா? சிலர் முற்றிலுமாக புரிந்து கொள்வதே இல்லை. ஸ்ரீமத் என்பதின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வது இல்லை. பகவான் என்றால் என்ன, எதையும் புரிந்து கொள்வதில்லை. எந்த குழந்தையாவது சரியாக படிப்பதில்லை என்றால் நீ கல் புத்திக்காரன் என்று தாய் தந்தையர் சொல்வார்கள்.
சத்தியுகத்தில் அப்படி சொல்வதில்லை. கலியுகத்தில் கல் புத்திக்காரர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கே தெய்வீக புத்தியுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு பாருங்கள், மனிதர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இதயத்தை எடுத்துவிட்டு வேறொன்றை பொருத்தி விடுகிறார்கள். நல்லது, இவ்வளவு உழைத்து இதை செய்தீர்கள், ஆனால் இதனால் என்ன பலன்? அதிகம் போனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் வாழ்வார்கள். நிறைய மந்திர வித்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு முயற்சி செய்து இதை செய்தார்கள், ஆனால் இதனால் எந்த பலனும் இல்லை. நாங்கள் தூய்மையற்ற உலகத்தில் இருந்து மிகவும் துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டோம். வந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு எஜமானராக ஆக்குங்கள் என்று பகவானை நினைவு செய்கிறார்கள். சத்தியுகத்தில் நோய் போன்ற துக்கமான விஷயங்கள் இருப்பதில்லை. இப்போது நீங்கள் பாபாவின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். இங்கேயும் கூட மனிதர்கள் படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பட்டங்களை பெறுகிறார்கள். மிகுந்த குஷியில் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டுமே இருப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாவங்களின் சுமை தலையில் அதிகம் இருக்கிறது. நிறைய தண்டனைகளை அனுபவிப்பார்கள். தங்களை தூய்மையற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? விகாரத்தில் செல்வதை பாவம் என்று புரிந்து கொள்வதில்லை. பாவ ஆத்மாக்களாக ஆகிறார்கள் அல்லவா? கிரகஸ்த ஆசிரமம் அனாதி காலமாக இருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தில் தூய்மையான இல்லற ஆசிரமம் இருந்தது என்று புரிய வைக்கப்படுகிறது. பாவ ஆத்மாக்கள் இருக்கவில்லை. இங்கே பாவ ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். எனவே துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். இங்கே அல்ப கால சுகமாகும். வியாதி வந்தது என்றால் இறந்தார்கள். மரணம் வாயை பிளந்து கொண்டு நிற்கிறது. திடீரென்று இதயம் நின்று விடுகிறது. இங்கே காக்கையின் எச்சத்திற்கு சமமான சுகமாகும். அங்கே உங்களுக்கு அளவற்ற சுகமாகும். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். எந்த விதமான துக்கமும் இருக்காது, வெப்பமும் இருக்காது, குளிரும் இருக்காது. எப்போதும் வசந்த காலமாக இருக்கும். தத்துவங்கள் கூட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சொர்க்கம்தான். இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கிறது. வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யுங்கள், எங்களை தூய்மையாக்குங்கள் என்று சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகத்தான் நீங்கள் பாபாவை அழைத்தீர்கள். எனவே ஒவ்வொரு சித்திரத்திற்கு கீழேயும் சிவ பகவானினுடைய மகா வாக்கியம் என்று எழுதியிருக்கட்டும். இதன் மூலம் அடிக்கடி சிவபாபா நினைவிற்கு வருவார். ஞானத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார். அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சியின் சேவையில் ஞானம் மற்றும் யோகம் இரண்டுமே நடக்கிறது. நினைவில் இருப்பதன் மூலம் போதை அதிகரிக்கும். நீங்கள் தூய்மையாக ஆகி முழு உலகத்தையும் தூய்மையாக்குகின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக ஆகும்போது கண்டிப்பாக உலகமும் தூய்மையானதாக ஆக வேண்டும். கடைசியில் தீர்ப்பு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிகிறது. உங்களுக்காக நான் புதிய உலகத்தின் திறப்பு விழா செய்ய வேண்டியுள்ளது. பிறகு கிளைகள் திறந்து கொண்டே இருக்கிறார்கள். தூய்மையாக்குவதற்காக புதிய உலகம் சத்தியுகத்தின் அஸ்திவாரத்தை பாபா அல்லாமல் வேறு யாரும் இட முடியாது. எனவே அப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? நீங்கள் அருங்காட்சியகம் போன்றவற்றின் திறப்பு விழாவை பெரிய மனிதர்கள் மூலம் செய்விக்கிறீர்கள் என்றால் அவர்கள் குரல் ஓங்கி ஒலிக்கும். இங்கே இவர்களும் வருகிறார்கள் என்று மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். சிலர் நீங்கள் எழுதி கொடுங்கள், நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்வார்கள். அதுவும் தவறாகும். நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு சரளமாக வழக்கமானது போல பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும். சிலர் துல்லியமாக இருக்கட்டும் என்று எழுதி வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சாதாரணமாக பேசுவது போல் புரிய வைக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவில் ஞானம் முழுவதும் இருக்கிறது அல்லவா? பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். பிரஜைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். மக்கள் தொகையும் அதிகரித்து கொண்டே செல்கிறது அல்லவா? அனைத்தும் வளர்ந்து கொண்டே செல்கின்றன. மரம் முழுவதும் உளுத்து போய்விட்டது. யார் நம்முடைய தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ
அவர்கள் மீண்டும் வருவார்கள். வரிசை கிரமம் என்பது இருக்கிறது அல்லவா? அனைவரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது அல்லவா? சிலர் 100க்கு 1 மதிப்பெண் கூட எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கேட்டால் கூட 1 மதிப்பெண் கிடைத்தால் கூட சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். இது எல்லையற்ற படிப்பாகும். இதை எல்லையற்ற தந்தை தான் படிப்பிக்கின்றார். யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். அனைவரும் முதலில் நம்முடைய வீடான முக்திதாமம் செல்ல வேண்டும். பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள். சிலர் திரேத்தாவின் கடைசியில் கூட வருவார்கள். பிராமணர்களாக என்னவோ ஆகிறார்கள். ஆனால் பிராமணர்கள் அனைவரும் சத்யுகத்தில் வருவதில்லை. திரேதா யுகத்தின் கடைசியில் கூட வருவார்கள். இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்பதை பாபா தெரிந்துள்ளார். ராஜ்யத்தில் அனைத்து விதமானவர்களும் வேண்டும். பிரஜைகளை வெளியில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே மந்திரிகள் போன்றவர்களுக்கு அவசியம் இல்லை என்று பாபா புரிய வைத்துள்ளார். அவர்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகியுள்ளார்கள். பிறகு இவர்கள் யாரிடமாவது வழி கேட்பார்களா என்ன? மந்திரிகள் போன்ற யாரும் இருப்பதில்லை. பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகும்போது ஒரு மந்திரி, ஒரு ராஜா ராணி இருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், எத்தனை மந்திரிகள் இருக்கிறார்கள். இங்கே பஞ்சாயத்து ராஜ்யம் அல்லவா? ஒருவருடைய வழி மற்றவரோடு ஒத்து போகாது. ஒருவரோடு நட்பு வையுங்கள், புரிய வையுங்கள், காரியத்தை செய்து விடுவார். பிறகு இன்னொருவர் வந்தார். அவருடைய சிந்தனைக்கு வரவில்லை என்றால் இன்னும் காரியத்தை கெடுத்து விடுவார். ஒருவருடைய புத்தி மற்றவரோடு சேராது. அங்கே உங்களுடைய அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தியாகி விடுகிறது. நீங்கள் எவ்வளவு துக்கத்தை அடைந்தீர்கள். இதனுடைய பெயரே துக்கதாமமாகும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்தீர்கள். இதுவும் நாடகமாகும். எப்போது துக்கமுடையவர்களாக ஆகிறீர்களோ அப்போது பாபா வந்து சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பாபா உங்களுடைய புத்தியை திறந்து விட்டார். செல்வந்தர்களுக்கு சொர்க்கம், ஏழைகளுக்கு நரகம் என்று மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள். எதை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் யதார்த்தமான விதத்தில் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் இரக்க மனமுடையவரே என்று சொல்லி யாராவது அழைப்பார்களா? இரக்கம் காட்டுங்கள், விடுவியுங்கள் என்று இங்கே அழைக்கிறார்கள். பாபா தான் அனைவரையும் சாந்திதாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். அஞ்ஞான காலத்தில் நீங்களும் எதையும் தெரிந்திருக்கவில்லை. யார் நம்பர் 1 தமோ பிரதானமாக இருக்கின்றாரோ அவரேதான் பிறகு நம்பர் 1 சத்தோ பிரதானமாக ஆகின்றார். இவர் தன்னுடைய புகழை சொல்லவில்லை. எல்லா புகழும் ஒருவருக்கே ஆகும். லக்ஷ்மி நாராயணனை கூட அப்படி மாற்றக்கூடியவர் அவர் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவர் மாற்றுவதும் உயர்ந்தவர்களாகத்தான். அனைவரும் உயர்ந்தவர்களாக ஆக மாட்டார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆக வந்திருக்கிறீர்கள். பாபா நாங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சத்திய நாராயணனின் உண்மையான கதையை கேட்க வந்துள்ளோம். உங்களுடைய வாயில் குலாப் ஜாமுன் இருக்கட்டும், உழையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைவரும் லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியாது அல்லவா? ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. ராஜ வம்சத்தில் பிரஜைகள், வம்சத்தில் நிறைய பேர் வேண்டும் அல்லவா? ஆச்சரியமாக கேட்பார்கள், மற்றவர்களுக்கு சொல்வார்கள், கையை விட்டு விட்டு சென்று விடுவார்கள். பிறகு திரும்பி வந்து விடுகிறார்கள். எந்த குழந்தைகள் தங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது செய்கிறார்கள் என்றால் உயர்ந்து விடுகிறார்கள். சமர்ப்பணம் ஆவது ஏழைகளே ஆவர். தேகம் உட்பட வேறு எதுவும் நினைவில் இருக்க கூடாது. உயர்ந்த குறிக்கோள் ஆகும். ஒருவேளை உறவு சிறிது இருந்தாலும் கண்டிப்பாக அது நினைவிற்கு வரும். பாபாவிற்கு என்ன நினைவிருக்கும்? முழு நாளும் எல்லையற்றதில் தான் புத்தி இருக்கிறது. எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய குழந்தைகளிலும் கூட உயர்ந்த, மத்தியமமான, கீழானவர்கள் இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். வேறு யாராவது வந்தாலும் கூட இவர் தூய்மையற்ற உலகத்தவர் என்று புரிந்து கொள்கிறார்.
இருந்தாலும் யஜ்யத்தின் சேவை செய்கிறார்கள் எனும்பொழுது மதிப்பளிக்க வேண்டியிருக்கிறது. பாபா யுக்தியானவர் அல்லவா? இல்லை என்றால் இது அமைதியின் ஸ்தம்பம், புனிதத்திலும் புனிதமான ஸ்தம்பமாகும். இங்கே தூய்மையிலும் தூய்மையான பாபா அமர்ந்து முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுகின்றார். இங்கே தூய்மையற்றவர்கள் யாரும் வர முடியாது. ஆனால் தூய்மையற்றவர்கள் அனைவரையும் தூய்மையாக்கவே வந்துள்ளேன். இந்த விளையாட்டில் எனக்கும் நடிப்பு இருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். தங்களுடைய சார்ட்டை பார்த்து எவ்வளவு புண்ணியம் சேர்ந்திருக்கிறது, ஆத்மா எவ்வளவு சத்தோ பிரதானமாக ஆகியுள்ளது என்று சோதனை செய்ய வேண்டும். நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் பெறுவதற்காக சேவாதாரியாக ஆகி நிறைய பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். பாபாவிற்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். டீச்சராக ஆகி நிறைய பேருக்கு வழி சொல்ல வேண்டும். வரதானம். தனது ஃபரிஷ்தா சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் ஆஸ்திக்கான அதிகாரத்தை தருபவராக ஆகர்ஷண மூர்த்தியாக ஆகுங்கள். ஃபரிஷ்தா சொரூபத்தின் மிகவும் ஜொலிக்கும் ஆடை அணிந்து வெகு தொலைவில் உள்ள ஆத்மாக்களையும் தன் வசம் கவர்ந்து அனைவரது ஏழ்மையை நீக்கி ஆஸ்திக்கு அதிகாரியாக மாற்றிவிடுங்கள். இதற்காக ஞானமூர்த்தி, நினைவு மூர்த்தி, அனைத்து தெய்வீக குணமூர்த்தியாகி பறக்கும் கலையில் நிலைத்திருக்கும் பயிற்சியினை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். உங்களது பறக்கும் கலையே அனைவருக்கும் நடமாடும் ஃபரிஷ்தா மற்றும் தேவதா நிலையின் சாட்சாத்காரம் செய்விக்கும். இதுவே ஞான வள்ளல், வரம் வழங்கும் வள்ளல் நிலையாகும். ஸ்லோகன். பிறரது மனோபாவங்களை புரிந்து கொள்ள எப்போதும் மன்மனாபவ நிலையில் நிலைத்து இருங்கள். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மனோ சக்தியின் நிலை கண்ணாடி. ஞானி ஆத்மாக்கள் ஆயினும் அஞ்ஞானி ஆத்மாக்கள் ஆயினும் அவர்கள் தொடர்பில் வரும் பொழுது சொல்லும் செயலும் நல்ல ஆசை மற்றும் நல்ல விருப்பம் உடையதாக வேண்டும். யாருடைய மனம் சுபமான சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அவர்களுடைய சொல்லும் செயலும் இயல்பாகவே சுத்தமானதாக, சக்திசாலியாக, சுபபாவனை உடையதாக ஆகும். சக்தி வாய்ந்த மனம் என்பது அவர்களுடைய நினைவின் சக்தி சிரேஷ்டமானதாக இருக்கும். சக்திசாலியாக, சகஜ யோகியாக இருப்பார்கள். ஓம் சாந்தி.